வணக்கம் தோழர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளி நங்கூரம் காணொளி தமிழ்நாட்டினுடைய மண் வளம், மக்கள் வளம் பற்றி பேசுகிறது. சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு 4 நாளாக போனோம். சனிக்கிழமையிலிருந்து பெரிய கலவரம். தமிழ்நாடு முழுவதும் சோகத்தில் இருக்கிறது. இந்தியா முழுவதும் கண்ணீர் வடிக்கிறது. 41 உயிர்களை பழிவாங்க 41 உயிர்களை பழிவாங்கி ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய முதல் கட்ட தாகத்தை தனித்திருக்கிறது. அடுத்து இன்னும் எவ்வளோ உயிர்கள் பறிபோக போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் இது வரலாறு கண்டிராது. 1947 சுதந்திரமானதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்ததில்ல. இந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே சின்ன வேணால் 15 வயசு 16 வயசு, அதிகபட்சமாக 20 வயசுக்கு மேலே இருக்காது. 18 வயசு வந்தாவே ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பசங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் துணை முதலமைச்சரை மண்டையிலே வெட்டுவாங்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் என்ன சொல்கிறான், விஜய் வீட்டில் காலை வச்சுப்பார், விஜயை கைது பண்ணிப்பார், விஜய் வீட்டில் காலை வச்சுப்பார், தொட்டுப்பார், அவரை தூக்கிடுவோம், போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவோம். அப்பா, கலப்பாக இருக்குங்க. அந்த பசங்க பேசுகிறத கேட்டால் பயமாக இருக்குது. எப்படி நம்ம தமிழ்நாட்டை நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை கொஞ்சம் அவசரப்பட்டு இப்போ சிஎம் என்ன சொல்லிட்டாரு, ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கமிஷன் விசாரித்து அறிக்கை கொடுக்கணும். அறிக்கை கொடுத்தா அந்த அறிக்கையின் பேரில் நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை விஜயை தொற்றிருந்தா இந்த மாதிரி போராடக்கூடிய பசங்க, இந்த மாதிரி ஒரு சத்தியாகிரகம் இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்கும்போது, இந்த தமிழ்நாட்டை எப்படி வழிநடத்தி கொள்ள முடியும்? 41 பேரை கொன்னுட்டானே அப்படிங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இந்த பசங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். இன்னும் 100 பேர் செத்துருந்தா கூட, அந்த கூட்டத்தில் செத்துருந்தா கூட அந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு மேலே திரும்ப மாட்டாங்க போல் இருக்கு. விஜய் நல்லவர் தான் சொல்லுவாங்க போல் இருக்கு. விஜய் ஆதரிச்சு தான் பேசுவாங்க போல் இருக்கு. பயமாக இருக்குங்க இவர்களுடைய கொள்கை. இவர்கள் எந்த மாதிரியான மென்டாலிட்டியோடு இருக்காங்க, எந்த மாதிரியான மனநிலை இவர்களுது, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் சார். ஒரு குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்தை தட்டி கேட்கணும். அந்த குற்றம் மேற்கொண்டு நடக்காமல் தடுக்கணும். நடக்காமல் தடுக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் அதுலேருந்து திருந்துவாங்க. இதுதானே சட்டம், இதுதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு எங்கால நீ அரெஸ்ட் பண்ணவே கூடாது, எங்கால நீ தொடவே கூடாது. 41 உயிர்கள் போனதுக்கெல்லாம் நாங்கள் எத்தனை உயிர்கள் போனாலும் எங்கால தொடக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான ஜனநாயகம்னு ஒன்றும் புரியல. இது நம்மளை கொண்டு போய் தமிழ்நாட்டை கொண்டு போய் எந்த முட்டு சந்தில் கொண்டு நிப்பாட்ட போகுதோ, இந்த பசங்களுடைய வார்த்தைகள், இந்த பசங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பயமாக இருக்குது. ஒருவேளை அரசே தவறு எல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு முடிவுக்கு வரும்போது இவர்கள் மறைச்சு நின்னாங்க அப்படின்னா, இந்த இளைஞர் பட்டாளம் கட்டுப்படாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம அரசாங்கம் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கதி என்ன அப்படிங்கும்போது நினச்சா மகிருங்குது. விஜய் அவர் சாதாரணமாக தாங்க போயிட்டு இருந்தார். அவர் பாட்டுக்கு 150 கோடி ரூபா பணம் அதில் அடிச்சுக்கிட்டு தான் அவர் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். இந்த ஆதவர்ச்சினாங்கிற ஒருத்தர் என்ன பண்ணார், முதல்ல விசிகாவில் இருந்தாருங்க. விசிகாவில் ஒரு சில சர்ச்சையான கருத்துக்களை திமுக எதிராக ஒரு சில சர்ச்சையான கருத்துக்களை இது பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணி அந்த கட்சியிலேருந்து அப்புறம் திரும்பி விலகிட்டு அந்த கட்சியிலேருந்து வந்தார். அதுக்கப்புறம் விஜய் பக்கம் சேர்ந்துக்கிட்டாருங்க. விஜய் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கி நம்ம காணொலி இன்னமும் இருக்குது பாருங்க. நம்மளுடைய அந்த மெயிலில் இருக்குது நம்மளுடைய காணொலி. இன்னமும் அத்தனை காணொலியுமே இருக்குதுங்க. விஜய் என்றைக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அன்றைக்கே லைட்டாக காவி வாடை அடிக்கிற மாதிரியே இருக்குது. இந்த கொடியினுடைய கலரை பார்த்தாவே காவி வாடை அடிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோம். இப்போது அது கிட்டத்தட்ட உண்மையாகிட்டு தான் வருது. இந்த ஆதவர்ஜினாங்கிறவர் ஏற்கனவே அவருடைய பின்புலத்தெல்லாம் யோசிச்சு நல்லா இது பண்ணி பாருங்கள். அவருடைய இந்த லாட்ரி விற்கிற மார்ட்டின் அவருடைய குடும்பத்திலேருந்து அவர் அந்த குடும்பத்துக்காரர் அவர். அவங்க இந்தியா பூரா லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் முதல்ல விற்றாங்க, இப்போ இல்லை, கோயம்புத்தூர்காரங்கன்னு நினைக்கிறேன். லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இந்தியா முழுவதுமான செல்வாக்கு இருக்கிறது. பிஜேபியினுடைய செல்வாக்கு அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. பிஜேபி கட்சி அவர்களுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு இல்லை அவர்கள் வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது அவர்களுடைய வீட்டு பிள்ளை தான் இந்த ஆதவர்ஜினா. அவங்களோட குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு போல இருக்குது.
இதெல்லாம் வந்து இப்போ உலகறிந்த செய்திகள், பத்திரிகை செய்திகள். இவர் ஏன் வந்து திருமாகிட்ட இருந்து இங்க வந்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திருமாவ மண்டைய கசக்க எவ்வளவோ யோசிச்சிருக்காரு. திருமா வந்து மிக சிறந்த மிக சிறந்த இந்தியாவிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி திருமா. அவர் வந்து அவரை வந்து திசை திருப்புவதற்கெல்லாம் இனிமேலாம் அவர் யாரும் பிறந்து வர வேண்டியதில்ல. அவருடைய கொள்கையில, அவருடைய இதில வந்து திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய கொள்கையில விடாப்பிடியா இருக்காரு. உறுதியானவர். மன உறுதி மிக்கவர். அவரை குழப்புவதெல்லாம் என்ன குழப்புவதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்போ திருமாவை குழப்ப முடியல. எப்படி திமுகவை ஒழிக்கிறது அப்படிங்கிறது பிளான் போட்டு விஜய் விஜய் கட்சியில வந்து சேர்ந்து அவரை வந்து அவர் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் மாநாடு. இவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம். எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனா, இவங்க கட்சி ஆரம்பிச்சதே இந்த கலரே வந்து சந்தேகமா இருக்குன்னு அன்னைக்கே நம்ம சொன்னோம். இப்போ இவர் ஆதவர்ஜுனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனைத்துக்கும் அவரே பொறுப்பாளி அப்படிங்கிற மாதிரி அவருடைய இதெல்லாம் வந்து இருக்குது. ம். எங்க விஜய் வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் விஜய் மேல எந்த ரசிகரும் இல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் குட்டி, குட்டி ரசிகர்கள் அப்படிங்கும்போது, நமக்கே ஒரு குதூகலமா வயசாயிடுச்சு நமக்கு. நம்ம ஆக்சுவலா பிசிலாம் க க ரசிகர்களா தான் இருந்துட்டு தான் நம்ம வந்து வந்திருக்கிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் குட்டி, குட்டி ரசிகர்களே அப்படிங்கும்போது, ரொம்ப மனசு நெகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கியூட்டா தான் இருந்துச்சு. ரசிகர்களுக்கும் இந்த சரி இப்ப அந்த ஆதவர்ஜுனா வந்து வந்து வழி நடத்துறாரு இந்த தாவேகா கட்சிய. இது இது மேற்கொண்டு எங்க கொண்டு போய் முடிய போகுது? இவர்களுடைய நிலைமை என்ன? இவர் நேரா இப்ப பிஜேபி கிட்ட தான் போய் சேருவாரா? அப்படிங்கிற மாரிலாம் சந்தேகங்கள் துளிர்க்குது. எல்லாருமே கேட்குறாங்க. பேசப்படுது. அனைவராலும் பேசப்படுது. ஒரு பேச்சு பொலி ஆயிருச்சு. இப்போ இவர்கள் வந்து மாறி, மாறி குறை சொன்னாங்க பார்த்தீங்களா? அமைச்சர் எப்படி வந்தாரு? அதுக்கு என்னபடி வந்தாரு? இதெல்லாம் வந்து நெறைய காணொளியில ஒரு நாளைக்கு 15 100 காணொளி இத பத்தி பேசுது. நெறைய பேர் பேசிட்டாங்க. இந்த ஆதாரங்கள்லாம் புதுசா வருது. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க என்ன செஞ்சாங்க? இப்படி செஞ்சாங்க. இந்த பசங்க பண்றது, இந்த ரசிகர்கள் கூட்டம் பண்ற அட்ராசிட்டி, அநியாயம், போக்குவரத்து, பேச்சு, வார்த்தை, இது எல்லாமே வந்து காணொளிகள்ல வருது, பிரபலமாகுது. இதெல்லாம் அவர்களே எடுத்து போட்ட காணொளி தான். வேற யாரும் எடுத்து போடல. வேற மெனக்கட்டு வேற கட்சிக்காரங்க போய்லாம் யாரும் காணொளி எடுக்கல. அவர்களே பேசி, அவர்களே எடுத்து போட்ட காணொளி. அவர்கள் செய்கிற சேட்டைகளை அவர்களே எடுத்து போட்டிருக்காங்க. இதில மக்கள் வந்து வேற யாரும் வந்து வீடியோ எடுப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு இல்ல. அது ஒண்ணு. அப்போ வந்து அந்த கூட்டம் வந்து எப்படி இருக்குது? இப்ப நம்மளும் தான் ரசிகர்களாக இருந்துட்டு வந்திருக்கிறோம். நம்ம கமல் ரசிகனா இருந்தேன். நாங்க வந்து கமல் ரசிகன் தான். அதாவது நெறைய சேட்டைகள் செஞ்சிருக்கிறோம். உண்மதான். அதில மாற்று கருத்து இல்ல. தவறு தான். எப்படின்னா, அவர் படத்தில அந்த சலங்கைவலி படத்தலாம் ஒரு 25 தடவ, 30 தடவ பார்த்துருப்போம். நாயகன் படத்தெல்லாம் ஒரு 15 தடவ பார்த்துருப்போம். ஏகப்பட்ட படங்கள். காக்கி சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 படம் பார்த்துருக்குறோம். 15 தடவ, 20 தடவ பார்த்துருப்போம். இந்த மாரியான கமல் ரசிகர் அவ்வளோ வெறியர்களாக நம்ம தான் இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து காலப்போக்குல வந்து அவ அப்படியே வர, 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 வர ஒரு உடம்புல ஓடுற ரத்தம் வந்து ஒரு வேற 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 வெளி ரத்தம், வந்தேரிகளினுடைய ரத்தம் அப்படின்னு நம்ம உரைக்கும்போது, நமக்கு அந்த புத்திக்கு தெளியும்போது நம்ம அதுலேருந்து வெளிய வரோம். எப்போ? 35 வருஷத்துக்கு அப்புறம், 35 வயசுக்கு அப்புறம் இப்ப நமக்கு 55 வயசாச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு தெளிவு வருது. ஆஹா! அவர் மாரியே இருக்காரே, அங்க மாரியே இருக்காரே, என்னதான் ரசித்தாலும் அவரு இப்போ அவர் வந்து இப்ப ஒரு சில இதெல்லாம் அவர் திமுகல இப்ப அவரு இதுல இருக்காரு. எம்பியா இருக்காரு. மாநிலங்களவை எம்பியா இருக்காரு. இப்போ அவரு கிட்ட போய் இன்னும் இடஒதுக்கீட பத்தி ஏதாவது கேளுங்களேன். முரண் இருக்குது நமக்கு. அவருக்கும் முரண் இருக்குது. அந்த முரண்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு தான் நம்ம அவர விட்டுட்டு அந்த ரசிகனுங்கிற மனநிலைய விட்டுட்டு வெளிய வந்துட்டோம். மத்தபடி ரசிக்கக்கூடாதுன்னு இல்ல. அவர அங்குலம் அங்குலமா ரசிச்சிருக்கேன். அவர் அந்த முடி ஆடுற ஸ்டைல்லாம், காக்கி சட்டையில அந்த டான்ஸ் போடுறதெல்லாம், அந்த பாட்டெல்லாம் அ இன்னமும் நமக்கு இருக்குது. ரசிகர் தான். இப்போ வந்து பார்த்தா இன்னமும் நான் கமல் ரசிகன் தான். ஆனா, அரசியல்ல அவருடைய கொள்கைகளையும், கோட்பாடுகளையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வேறு. அரசியல் என்பது வாழ்வியல். நடிப்பு என்பது சும்மா அது ஒரு பொழுதுபோக்கு. அது வந்து மனிதர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துவதற்கு, கொஞ்சம் கலகலப்பா இருப்பதற்கு, நம்மளுடைய நமக்கு அது பூஸ்ட்னஸ தரக்கூடிய ஒரு 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 பூஸ்ட்னஸ தரக்கூடிய ஒரு இது. அவ்வளோதானே தவிர மத்தபடி சினிமால ஒண்ணும் இல்ல. சினிமால நம்ம கத்துக்க வேண்டியது ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய தமிழ் சினிமா நம்மளை நாசமாக்கி தான் இருக்குது. நம்மளுடைய நாட்டை வந்து அதனால வந்த பலன்
நல்ல கருத்த எடுத்துக்கணும், கெட்ட கருத்த விட்டுறணும். அதெல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. மக்களினுடைய மாணவர்கள் மத்தியில மனசுல பதியிறது இது. கெட்ட கருத்துக்கெல்லாம் மொதல்ல பதியுது. அப்ப கெட்ட கருத்துக்கள எதுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஆசிரியர்களை எதிர்க்கிறது, டீச்சர்களை எதிர்க்கிறது, டீச்சர்களை இதெல்லாம் ராஜேந்திர காலத்துலருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ராஜேந்திர காலத்துல தான் அந்த அந்த ராஜேந்திரோடைய படங்கள்ல பெரும்பாலான படங்கள்ல தான் வந்து வாத்தியார்கள ரொம்ப கலாய்ப்பாங்க. வரான் பாரு மொட்டை மண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ப்பாங்க. தொப்பைய தூக்கிட்டு வரான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ப்பாய்ங்க. வாத்தியார்கள அதுவரைக்கும் வாத்தியார்கள் மேல ஒரு இது இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு. எங்க அப்பாலாம் எனக்கு படிக்கும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்கா, "இவன முகத்துல மட்டும் அடிக்காதீங்க பாக்கி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அடிச்சு வளங்க. நீங்க நல்லா படிக்கணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க" அப்படி. இப்போலாம் போய் ஒரு ஸ்டூடண்ட்ட தொட்டு பாருங்க, உடனே அம்மா, அப்பா ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. என் புள்ளைய எப்படி அடிக்கலாம் அப்படின்னு. அடிக்காம எப்புட்றா படிப்பான்? அடிச்சதுனால என்னடா தப்பு? அப்படின்னு. ஒரு சில காணொளிகள்லாம் போய் பார்த்தோம்னா எப்படின்னாக்கா, கத்தி எடுத்து குத்த போறான் வாத்தியார. ஒழுங்கா உட்கார்றா! அடிச்சு கொன்னு கைய கால ஒடிச்சுருவோங்கிறான். அந்த பசங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ரவுடிசம் பண்றாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க கிராமங்கள்ல. கிராமங்கள்ல ஸ்கூல் புள்ளைங்க. இன்னமும் சாதிய வேறுபாடு இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த பெரியாருடைய மண்ணுல, பெரியார் வாழ்ந்த இந்த இதில வந்து சாதிய வேறுபாடுகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸ்கூல்லலாம் புதுசாலாம் ஒரு கயிறு கட்டுற பழக்கமெல்லாம் வருது. இதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா பிஜேபிக்காரங்களுக்கு கோவம் வந்துரும். சங்கி பயலுக எதிர்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி நெறைய இருக்குங்க. இப்போ ஸ்கூல்ல புள்ளைங்கள அடிச்சு வளர்க்கக்கூடாது, அடிக்கக்கூடாது புள்ளைங்கள அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளைய எப்படி நீங்க நல்லபடியா வளர்க்க முடியுங்கிற ஒரு ஒரு யோசனை வருதுல்ல. அடியாத மாடு பணியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. 5ல வளையாதது 50ல வளையாது. நீ 5 வயசுல நீ புள்ளைங்கள அடிச்சு வளர்க்கல அப்படின்னா, 50 வயசுல எப்படி வளையும்? எப்படி உரைக்கும்? எப்படி ஏறும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தாய் தந்தர்கள் மேல இருக்கிற அந்த பற்று போயிடுச்சு. இந்த கூட்டு குடும்பம், அம்மா அப்பாவ பார்த்துக்கணும், சித்தப்பா, பெரியப்பா அந்த இதெல்லாம் போயிடுச்சு. புள்ளைங்க மத்தியில. புள்ளைங்களோட லெவலு வேற மாரி போயிருச்சு. இதை கொண்டு வந்ததற்கு நம்மளுடைய கல்வி முறையும் ஒரு முக்கியமான காரணம். நம்ம சினிமா துறையும் ஒரு முக்கியமான காரணம். ஏதாவது ஒண்ணுன்னா வாத்தியார மிரட்டுறது, ஸ்கூல்லயே கலாய்க்கிறது வாத்தியார்கள. இதெல்லாம் நம்மலாம் நெறைய பார்த்துருக்குறோம் நம்ம. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர காலத்து ராஜேந்திர படங்கள்லேருந்து அதெல்லாம் ஆரம்பிச்சு, அப்புறம் எல்லா படங்கள்லயும் இன்ன வரைக்கும் அந்த மாரிலாம் கலாய்க்கிறது. வாத்தியார்கள கலாய்க்கிறது, அம்மா அப்பாவ கலாய்க்கிறது, பெருசுங்கிறது, "உன் புருஷன பத்திரமா இருக்க சொல்லு, ஒழுங்கா இருக்க சொல்லு உன் புருஷன என் லைன்ல தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அந்த பசங்களுடைய ட்ரெண்டா மாறிருச்சு. அப்பாவே அப்படிலாம் சொல்றாய்ங்க. ஸ்கூல்ல போனா, வீட்ல வந்தா அம்மா, அப்பா பேச்சு கேட்கறதில்ல. ஸ்கூலுக்கு போனாக்கா வாத்தியார்கள் பேச்சு கேட்கறதில்ல. எப்படி வளருவான்? அவன எப்படி செதுக்க முடியும்? இந்த சமூகத்துக்கு தகுந்த மாரி எப்படி செதுக்க முடியும்? இன்னைக்கு இருக்கிற போட்டியான உலகத்துல 180 கோடி பேரு, உலகம் பூரா இன்னைக்கு இந்தியாவ எதிர்த்து நிக்குதுங்க. எல்லா நாடும் இன்னைக்கு எதிர்த்து நிக்குது. காரணம் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை. 2வது அதிகமான வெளிநாட்டு குடியேற்றங்கள். நம்ம ஊர்லேருந்து பொழைக்க போறாங்க நம்ம பேரு. எல்லாத்தையும் இந்தியாவுக்கு போங்கடான்னு விரட்டுறான். வெளியில போன இந்திய மக்கள்லாம் திருப்பி நம்ம நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வெளிநாடுகள் இனிமே தான் அகதிகளா தான் போகணும். அந்த மாரிலாம் ஒரு சூழ்நிலை வருது. வெளியில போனவர்கள் அனைவரும் நம்ம உள்நாட்டுக்கு திருப்பி வரணுங்கிற மாரியான சூழ்நிலை திருப்பி வந்துருச்சு. வருது. எல்லா நாடும் விரட்டுறான். இங்க இருக்கக்கூடாது. இந்தியர்கள் இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்காரங்க இருக்கக்கூடாது. முக்கியமா இந்தியர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. காரணம் இவர்களுடைய அட்ராசிட்டி நெறைய. அந்த நாட்டிலேயும் மக்கள் தொகை அதிகரிக்குது. அந்த நாட்டிலேயும் வேலை வெட்டி குறையுது. இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கான வேலை வாய்ப்புகள் இவங்க வந்து வெளிநாட்டில தான் வந்து பிடிங்கிறாங்க. குறிப்பா இந்தியாவில தான் வந்து நெறைய பிடுங்குறாங்க. அப்படிங்கிற மாரிலாம் சிந்தனைகள் நெறைய நாடுகள்ல வந்துருச்சு. இப்ப சைனா மட்டும் தான் நம்மள கூப்பிடுறான். படிக்கிறதுக்கு கூப்பிடுறான். வேலை தராங்கறான். கூப்பிடுறான். அவன்ட்ட வேலை இருக்குது. அது வேற விஷயம். இருந்தாலும் இங்கேருந்து அங்கேருந்து இங்க வரவங்களுக்கு வரவங்கள நம்ம எவ்வளோ வேலை வெட்டி குடுக்க போறோம்? நம்ம குடும்பத்தில, நம்ம வீட்ல இருக்கிற புள்ளைங்க, படிச்சு வளர்ற புள்ளைங்கள எப்படி நமக்கு வேலை வாய்ப்பு குடுக்க போறோம்? அப்படிங்கும்போதெல்லாம் பயமா இருக்குது. அப்போ பண்பட்ட ஒரு சமூகமாக ப மரியாதையான ஒரு சமூகமாக வளர்வது தானே இந்த பிள்ளைக்கு அழகா இருக்கும். இந்த பிள்ளைக்கு நல்லதா இருக்கும். அந்த பிள்ளை வந்து அவனுடைய வாழ்க்கைய உயர்வதற்கோ, உயர்த்துவதற்கோ ஒரு வாய்ப்பா அமையும். எந்த விதமான பண்பும் இல்லாம, எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாம, தான் தோன்றித்தனமாக ஒரு குழந்தை திரிஞ்சா எப்படிங்க வாழ முடியும்? அது மாரி இதுவும் ஒரு நடிகரின் பின்னால் செல்லக்கூடிய அ நீங்க விஜய் ரசிகர்களா இருங்க, நடிங்க, ரசிங்க. அவரு படத்த போய் ஒரு தடவைக்கு 4 தடவ பாருங்க.
அது உங்கள்ட்ட பணம் இருக்குது. டிக்கெட் விலை ரூ. 1000 2000 நீங்க குடுத்து பார்க்குறீங்க. உங்க அம்மா, அப்பா உழைச்ச காசு, அம்மா, அப்பா உழைச்ச காசுல வாங்கிட்டு போய் நீங்க படத்த பார்க்குறீங்க. அதெல்லாம் தப்புல்ல. அதெல்லாம் தப்புல்ல. ஆனா, நீங்க வந்து ஒரு ரசிகனா படத்த போய் பார்க்கணும், வந்துரணும் அப்படின்னு. எம்.ஆர். ராதா காலத்துலருந்தே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவரு. நாங்கள் வந்து சினிமா நடிகர்கள். எங்களை பார்த்து ரசியுங்கள். எங்கள் படங்கள பாருங்க. அப்படியே தியேட்டர்லயே விட்டுட்டு போயிருங்க. ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் சந்தோஷமா இருந்தீங்களா, விட்டுட்டு போயிடுங்க. உங்க பொழப்ப பாருங்க அப்படின்னு தான் எம்.ஆர். ராதா காலத்துலருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் மேல உள்ள ஒரு குற்றச்சாட்டு, தா நம்ம வந்து நாட்டை ஆள்பவர்களை வந்து திரையரங்குகளில் தேடுகிறோம் அப்படிங்கிற மாரி தான் ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் நம்ம இன்னும் நெறைய சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த பசங்கள வச்சுக்கிட்டு எப்படி வருங்காலத்த ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாரி தோணுது. இப்ப விஜய் ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ட்டா கூட, இவங்க ஏதாவது பத்திக்குவாய்ங்களோ அப்படிங்கிற மாரி பயமா இருக்குது. வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிருவாய்ங்களோ? இவங்கள பத்தி பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசுனீங்கன்னா பார்த்துக்கங்களேன், அந்த அந்த காணொளிய பார்த்து அந்த குடும்பத்தையே பிடிச்சு இழுக்கிறது. ஆ மரியாதை இல்லாம பேசுறது. எழுதக்கூடாத வார்த்தைகள இது முதல்ல பண்ண ஆரம்பிச்சது யாருன்னா, இந்த சீமானுடைய தம்பிகள் தான் அப்படி பண்ண ஆரம்பிச்சானுங்க. நம்ம சீமான பார்த்து தான் அந்த அரசியலையே பேச ஆரம்பிச்சோம். அது ஒரு பக்கெட்டு. ஆனா, அப்ப தெரிஞ்சு போச்சு. இவங்க இந்த 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 பூனை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அங்கருந்து நம்ம வந்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அரசியல்னா என்ன அப்படின்னு. யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது, முதலில் அவர்கள் தான் பேச ஆரம்பிச்சது. சீமான் கட்சிக்காரங்க தான் பேச ஆரம்பிச்சது. ஒருத்தன் ஏதாவது தப்பா பேசினா உடனே அவங்க குடும்பத்தையே இழுக்கிறது. அவன பத்தி தவறா பேசுறது. உன்னைய பத்தி தெரியாதா அப்படிங்கிறது. இது பிஜேபிக்காரங்க பண்ற வேல. பிஜேபிக்காரங்க சீமான் உடைய தம்பிகளும் அந்த மாரி அவங்க தான் பண்ற வேல. இப்போ இவர்கள் அதை விட மோசமாக, வல்கராக அ கால வச்சு பாரு, விஜய் வீட்ல கால வச்சு பாரு. நாங்க என்ன பண்றோம், போலீஸ் ஸ்டேஷன கொளுத்திருவோம். போலீஸ்காரன வெட்டிருவோம். துணை முதலமைச்சரே வெட்டுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான மனநிலையை நோக்கி செல்லுது அப்படின்னு யோசிக்கும்போது மனசு பயமா இருக்குது. வருங்கால தமிழ்நாடு எப்படி ஆகப்போகுது அப்படின்னு ஒண்ணும் புரியல. இந்த மாரி கொஞ்சம் கூட அரசியல் இல்லாம, நாகரிகம் இல்லாம, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசுறதுனால இவ்வளவு பின்விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த லட்சணத்தில நெறைய பேர் பிஜேபிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி அவர் பிஜேபியில தான் இருக்கிற மாரி தான் நமக்கு தோணுது. அவர் கட்சி கொடியா இருக்கட்டும், அந்த கலரா இருக்கட்டும், அவர் பேச்சா இருக்கட்டும், அவருடைய கொள்கையா இருக்கட்டும், அனைத்துமே திமுக. திமுகவை எதிர்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். சரி அது ஒரு புதிய வேற ஒரு காணொளியா பேசுவோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமையில கட்டத்தில இருக்கிறோம். இதில யாரும் எந்த பெற்றோர்களும் தலையிடல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகள் என்ன மாரி வளர்றாங்க, எந்த மாரியான சினிமாக்களை பார்க்கிறார்கள், அவர்களுடைய மென்டாலிட்டி என்ன அப்படிங்கிறத பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக பாதுகாத்தா கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். நல்ல தமிழ்நாடு, திறமையான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, பெருமையான தமிழ்நாடு வேணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே தான் பெரியாரும் கனவு கண்டார். நம்மளும் அதே தான் கனவு காண்றோம். நல்ல தமிழ்நாடு, புத்திசாலியான தமிழ்நாடு, அறமான தமிழ்நாடு வேணும்னு நினைக்கிறோம். அந்த தமிழ்நாட்டை கொடுப்பதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.